சிரியாவில் நடந்து வரும் உள்நாட்டு போரை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் சண்டை நிறுத்தத்தை அறிவிக்க வேண்டும் என அந்நாட்டின் துணை பிரதமர் தெரிவித்துள்ளார். அரசு படைகள் மற்றும் கிளர்ச்சியாளர்கள் இடையே நிலவி வரும் சண்டையானது யாரும் வெற்றி பெற முடியாத நிலையை எட்டியுள்ளதாக துணை பிரதமர் காத்ரி ஜமீல் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த உள்நாட்டு சண்டையின் காரணமாக ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் அளவில் அரசிற்கு இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜெனீவாவில் ரசாயன ஆயுத விவகாரம் தொடர்பாக நடைபெறவுள்ள பேச்சுவார்த்தை காலத்தில் சிரியாவில் சண்டை நிறுத்தத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றும் அவர் கூறியதாக கார்டியன் இதழ் செய்தி வெளியிட்டுள்ளது. மேலும் மேற்கத்திய நாடுகளின் தலையீட்டை முடிவுக்கு கொண்டுவரவும் சண்டை நிறுத்தம் உதவும் என்றும் பிரச்சினைக்கு அரசியல் ரீதியான தீர்வு காணும் வகையில் நடவடிக்கைகளை மேற்கொண்டு நாட்டு மக்களின் அமைதியான வாழ்க்கைக்கு வழி செய்ய வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சிரியா மற்றும் துருக்கியின் எல்லைப் பகுதியில் உள்ள அசாஸில் சண்டை நிறுத்தம் செய்து கொள்ள அல் qaeda அமைப்பினரும் மற்றும் சுதந்திர சிரியா ராணுவ படையினரும் ஒப்புக்கொண்டுள்ளனர். இரு அமைப்பினரும் தாங்கள் பிடித்து வைத்திருப்போரை விடுதலை செய்யவும் சொத்துக்களை திரும்ப ஒப்படைக்கவும் ஒத்துக்கொண்டுள்ளனர். சிரியாவில் அரசுக்கு எதிராக போராடி வரும் இந்த இரு குழுக்களிடையே கடந்த வாரத்தில் ஏற்பட்ட மோதல் காரணமாக அசாஸ் பகுதியில் பதற்றம் நிலவி வந்தது. இரு அமைப்பினரும் தற்போது ஒப்புக்கொண்டுள்ள சண்டை நிறுத்தமானது அசாஸ் தவிர மற்ற பகுதிகளில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது தெரியவில்லை. சிரியாவில் அமைதியை ஏற்படுத்த தேவையான உதவிகளை செய்ய தயாராக உள்ளதாக ஈரான் அதிபர் ஹசன் ருஹானி தெரிவித்துள்ளார். வாஷிங்டன் போஸ்டில் எழுதியுள்ள கட்டுரையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். சிரிய அரசு படைகள் மற்றும் கிளர்ச்சியாளர்கள் இடையே சண்டை நிறுத்தத்திற்கான பேச்சுவார்த்தையை முன்னின்று நடத்த ஈரான் தயார் என்றும் அவர் கூறியுள்ளார். பிற நாடுகளோடு ஆக்கப்பூர்வமான உறவை பேண விரும்புவதாக குறிப்பிட்டுள்ள ருஹானி, மக்களின் விருப்பத்திற்கேற்றபடி வாழ்வதற்கான சூழலை ஏற்படுத்த தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் ஈரான் செய்யும் என்றும் தெரிவித்துள்ளார். சிரியாவில் உள்ள ரசாயன ஆயுதங்களை அழிக்க உறுதியான செயல் திட்டத்தை ஐநா பாதுகாப்பு கவுன்சில் வகுக்க வேண்டும் என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜான் கேரி கூறியுள்ளார். அடுத்த வாரத்தில் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் இந்த விவகாரம் குறித்து கொண்டுவர வேண்டிய தீர்மானம் குறித்து சபையின் நிரந்தர உறுப்பினர்களான அமெரிக்கா, பிரான்ஸ், பிரிட்டன், ரஷ்யா, சீனா ஆகிய நாடுகளின் பிரதிநிதிகள் நியூயார்க்கில் கூடி விவாதித்து வருகின்றனர். இந்நிலையில் கெர்ரியின் இந்த கருத்து முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே கருதப்படுகிறது. ஐக்கிய நாடுகள் சபை மிக உறுதியான நடவடிக்கையை எடுக்க வேண்டிய தருணம் வந்துவிட்டதாகவும் கெர்ரி குறிப்பிட்டுள்ளார்.